ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 607, அதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தா அது நேற்று சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. வாங்க ஏ போர்டு பி போர்டு எப்படி வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா டி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. அந்த 2க்கு பவர் என்னென்னா 7 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா, நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 டி போர்டு வந்து, அப்புறம் 4க்கு பவர் என்ன அப்படின்னா 9 இன்றைக்கி உள்ளே வரப்போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயல் சார்ட்டில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 421, இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. உள்ளே பாஸ் ஆகும் பாருங்கள். நேற்று 652, அது அப்படியே 6 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி இன்றைக்கி 4 உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இயல் சார்ட்டையும் கணக்கில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, போன மந்த்து 921 உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட உள்ளே பாஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை 921 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2ஆம் நம்பர் 52 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 9 21 நாள் பெண்டிங் இருக்குது. 5 பார்த்தீங்கன்னா 15 நாள் பெண்டிங் இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா 12 நாள் பெண்டிங் இருக்குங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா 3 போர்டுமே பெண்டிங் இருக்குது. 9 பி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 57 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 3 15 நாள் பெண்டிங் இருக்குது. 6 13 நாள் பெண்டிங் இருக்குங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 3 27 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8, அதே மாதிரி 2 பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட் வச்சு எடுத்ததில் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறது 5, 2, பி போர்டில் 2, 9, சி போர்டில் 1, 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆனில் 21, 12, 93, 39, 52, 25. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 29, 92, 13, 31, 91, 23. பார்த்திங்கன்னா 59 எல்லாமே ஏபிபிசிஎஸ்சி ஆனில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 607, 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2. பார்த்தீங்கன்னா 152ங்கிறத பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் அதில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 521, 293, 291. ஏபிசியில் 522, 925, 152. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 3 சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஎல் மற்றும் டிஎல் நம்பர் போடணும். 73, 391, 63, 727 ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டை அடுத்த அண்ணாத கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரா ஆர்மி ட்ரா பார்த்தீங்கன்னா 801 வந்துச்சு. நம்ம நேற்று கொடுத்துறது பார்த்தீங்கன்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா 80 வின்னுங்க. அதே மாதிரி ஏசிலையும் பார்த்தீங்கன்னா 81, ஏசியில் 81 ரெண்டுமே நேற்று சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஆல் போர்டில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 0, 1 கொடுத்துருந்தோம். அதுவும் சூப்பராக நேற்று பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி நம்ம டி போர்ட்லேயும் பார்க்கணும் வருதான்ட்டு. இப்போ சண்டே ரிசல்ட் 362, அது பார்த்தீங்கன்னா இப்போ 1க்கு பவர் 6 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 5 பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் 0 அதுவும் பாஸ் ஆகிருக்குது. 5 பாஸ் ஆகிருக்குது. நேற்று முதல் நாள் பார்த்தீங்கன்னா 0, அது 0 அப்படியே பாஸ் ஆகும் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி 0 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா 4 வந்திருக்கு. நேரடியாக 4 உள்ளே வரலாம், அதெல்லாம் 9 வரலாம் உள்ள. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 567, அதை கணக்கில் வச்சுக்கோங்க. 5, 6, 7, 5, 6, 7. நேற்று சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் வர்றது அப்படியே உள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம். நேற்று அது மாதிரி தான் நேற்று சூப்பராக பாஸ் ஆச்சு. நேற்று 810 இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். 810 பாருங்கள் அப்படியே பாக்ஸில் மாற்றி வந்திருக்கு. அதனால் இன்றைக்கும் அதே மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 973 கணக்கில் எடுத்துக்கோங்க. எப்படி நேற்று வந்தது போல் இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 973 கணக்கில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ராவில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 35 நாள் பெண்டிங் இருக்குது. 2 13 நாள் பெண்டிங் இருக்குது. 1 21 நாள் பெண்டிங் இருக்குது. 0 33 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 25 நாள் பெண்டிங் இருக்குது. அது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் 8 11 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 18 8 ஓகேங்களா 9 உள்ள வரதுக்கான வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் 6 மணி ட்ராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா 7 0 அதே மாதிரி 1 அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா சொல்லிட்டோம். பார்த்திங்கன்னா 1 நம்பர் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன அப்படின்னா 0 7 பி போர்டு பொறுத்த வரைக்கும் 3 1 சி போர்டு பொறுத்த வரைக்கும் 6 8. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபி பிசிஎஸ்சி ஆளில் 36 63 18 81 03 30. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 17 71 68 86 31 13. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 07 70 பார்த்திங்கன்னா ஏபி பிசிஎஸ்சியில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 801 8க்கு பவர் 3 0க்கு பவர் 5 1க்கு பவர் 6. இது வந்து பவர் வச்சக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 356 718 0 36. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 703 813 631. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 3 6 சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 0 7 7. பார்த்திங்கன்னா சண்டே வந்து 616 வந்துச்சு, டபுள்ஸ் வந்துச்சு. அடுத்த நாள் ட்ரிபிள்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாளும் டபுள்ஸ் வந்து நேற்றும் டபுள்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே டபுள்ஸ் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டபுள்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து மந்த்லி சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்து 0 71 சொல்லியிருந்தோம். அப்படியே ஏபியில் 0 7 வந்து அப்படியே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அப்போ மந்த்லி சார்ட்டில் 867 வந்திருக்கு. அதே மாதிரி டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 8 6 7 வந்து கணக்கில் வச்சாலும் நீங்கள் வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 22 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டபுள்ஸ் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயரில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 0 65 வந்திருக்கு. அதனால் 0 65 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 8 1 பி போர்டில் 6 9 சி போர்டில் 5 2. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசிஎஸ்சி ஆனில் 65 56 92 29 86 68. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 19 91 52 25 69 96. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 81 18 பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் ஆனில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 0 7 7 0க்கு பவர் 5 7க்கு பவர் 2 7க்கு பவர் 2. அப்படி வந்து பவர் வச்சக்கூடிய நம்பர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா 22 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வீக்கில் எல்லாமே டபுள்ஸ் தான் வருது. அப்போ இந்த வீக்கில் வராத நம்பரை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள் டபுள்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 865 192 925. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 962 186 968. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5 9 1 கணக்கில் வச்சுங்க. அதே மாதிரி டபுள்ஸ் எல்லாம் இந்த வீக்கில் வராத நம்பரை கணக்கில் வச்சுங்க. டபுள்ஸில் வந்து நீங்கள் 1 to 0 வரைக்குமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டபுள்ஸ் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிசி போர்டில் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா?